ஒரே ஆண்டில் சென்னை எல்லை சாலை திட்டம் நிறைவு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரையிலான 133 கிலோமீட்டர் சென்னை எல்லை சாலை திட்டப் பணிகள் அடுத்த ஓராண்டிற்குள் நிறைவடைந்து பயன்பாட்டுக்கு வரும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தச்சூரில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை மழையிலும் நேரில் ஆய்வு செய்த அவர், இந்த திட்டம் நிறைவடைந்தால் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்றார். மேலும் கடந்த 30 முதல் 40 ஆண்டுகளாக போக்குவரத்தை சீரமைக்கும் திட்டங்கள் போதிய அளவில் செயல்படுத்தப்படவில்லை என்றும், மேல்மட்ட ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கீழ்மட்ட குறைபாடுகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. சார் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. திருவள்ளூர் இருக்கக்கூடிய அனைத்து நிருபர்களுக்கும். நீங்க ஒரு ரிவ்யூக்கு தான் வந்திருக்கேன். வேற டிஸ்கஷன்ஸ் எதுவும் இல்லை உங்ககிட்ட சொல்றதுக்கு. பட் நீங்க கேக்குறீங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோடைய ரிவ்யூஸ் மீட்டிங் மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்துச்சு. அது முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ்னு ஒவ்வொரு ஊருக்கும் செல்லக்கூடிய நெடுஞ்சாலைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா சென்னை
சென்னைக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, குறிப்பாக திருச்சியில இருந்து செங்கல்பட்டுக்கு நீங்க வந்து ஒரு 3 மணி நேரத்துல வந்துடலாம். ஆனா செங்கல்பட்டுல இருந்து பல்லாவரம் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ சென்னைக்குள்ள வண்டி அது காரோ பஸ்ஸோ மற்ற வண்டிகள் வரும் பொழுது டிராஃபிக் பெருமளவில் ஹெவியா இருக்கு. கடந்த 30-40 வருஷங்களாக அதுக்கான திட்டங்கள் சரியாக இல்லை. சென்னைக்கு என்டர் ஆகும் போதோ இல்லை எக்ஸிட் ஆகும் போதோ அதுக்கான தனி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஒரு பேசிக் விசிட். சென்னை பெரிய ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் பார்ட் அக்சஸ் ரோட் எண்ணூர் போர்ட் டு தச்சூர் 25.38 கிலோமீட்டர். தச்சூர் ஆன் NH 16 டு ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ் டு ஸ்ரீபெரும்புத்தூர், அப்புறம் 4வது ப்ராஜெக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிங்கப்பெருமாள் கோயில், அப்புறம் 5வது ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோயில் டு மாமல்லபுரம். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் வந்து டாடா வந்து பண்ணியிருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் இந்த 5 ஃபேஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில தேவைகள் கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு, பண்ணி எடுத்தவங்களுக்கு. அது விஷயமா ஃபீல்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மேக்சிமம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இந்த 5 ஃபேஸ் ப்ராஜெக்டோடைய இன்னும் 1-2 ஃபேஸ் ஆரம்பிக்கல, மித்த ஃபேஸ்லாம் வந்து இன்னும் 1 இயருக்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கான்ட்ராக்டர்ஸுக்கு தேவையான கவர்மெண்ட் பக்கம் ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் அவங்களோட ஃபீல்ட்லேயே வந்து ஆலோசிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளும் இதே மாதிரி ஒரு 6 வழி சாலைகளாக மாற்றப்பட்டு சென்னையிலேருந்து வெளியே போனாலும் சரி, அதாவது எக்ஸிட் என்ட்ரின்னு சொல்லுவோம், என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லுவோம், அது வந்து உலக தரத்தில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். சார், நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு போரை வந்து விடலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். பொதுவா லாரி ஓனர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். அதாவது சார் சார் இந்த ப்ராஜெக்ட் முடிக்காம சார் சார் இது பார்ட்டி சார் இந்த பிரசங்கர் போதும்பா, கௌரவமா பேசிட்டு போயிட்டாப்ல, அதோட ஒண்ணும் எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் காசு இல்லாம இங்க சாம்பல் கொடுக்குறாங்க சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க சார். சரி பண்ண தான் வந்திருக்கோம், சொல்லக்கூடாது. சரி பண்ணி நல்லா சரி பண்ணி சார். இந்த சுகாதாரத்துறை சார்பா பொதுமக்களிடம் நிதி கேட்கறாங்க சார். 60 நாள்ல வந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து பொதுமக்களிடம் நிதி கேட்பது இது சரியா இருக்குமா? ஆல்ரெடி வந்து ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, என்னன்னு சார், எல்லா தவறுகளும் சரி செய்யப்படும் அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார் 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட கேட்கறாங்க சார். விரைவில் கீழே மேல இருக்க ஊழல் வந்து இல்லைன்னு சொல்றதோட ஒழிச்சாச்சு. கீழே இருக்கக்கூடிய ஊழலை வந்து கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூடிய அமைச்சர் வந்து ஆல்ரெடி பேட்டி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நல்லா சொல்லப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் சரி செய்யப்படும் சார். நாங்க என்ன கேட்கிறோம், பொதுமக்களிடம் நிதி கேட்டுதான் ஒரு துறையை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் சார். இப்போ இந்த ஒரு துறைக்கா நீங்க நிதி கேட்கறீங்கன்னா அடுத்து வர காலகட்டத்தில் எல்லா துறைக்கும் நீங்க நிதி கேட்பீங்கல்ல, அதை தான் சொல்றாங்க சார். பொதுவா எல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து சம்பந்தமா விளக்குவாரு. இப்போதைக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கூடிய விரைவில் தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ சார்.